திருச்சபை ஊழியர் பாஸ்டர் சூரி ஸ்டீபன் அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு கடந்த 25 வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உபயோகப்படுத்தி வருகிறார். அவருடைய பாடல்கள், துதி ஆராதனைகள், தீர்க்க தரிசனங்கள் மற்றும் தேவ செய்தியின் மூலமாக பல ஜனங்கள் விடுதலையும் சுகத்தையும் பெற்று வருகிறார்கள். இம்மகத்தான ஊழியத்தை உங்கள் ஜெபத்தினால் தாங்குங்கள். யோபனுடைய புலம்பலின் 2 காலங்கள். அதில் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது சென்று போன காலத்தை பற்றின யோபனுடைய புலம்பல். அந்த சென்று போன காலத்தில் யோபனுடைய முதலாவது புலம்பல் என்னன்னா, கடந்த கால ஐஸ்வர்யம், கடந்த கால ஆசீர்வாதம், கடந்த கால சுபாவம், 4வதாக கடைசியில போன வாரம் பார்த்தது கடந்த கால பாதுகாப்பு. அந்த கடந்த கால பாதுகாப்பில என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன், என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் என் பனி முழுவதும் தங்கியிருந்தது, என் மகிமை என்னில் செழித்தோங்கி இருந்தது, என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது என்று நாம பார்த்தோம். இன்றைக்கு கடந்த கால மேன்மையை பற்றி நாம கொஞ்சம் வித்தியாசமா தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். கடந்த கால பாதுகாப்பிலே யோபு அப்படி காணப்பட்டார். இப்பொழுது நாம் கடந்த கால மேன்மை, அவருடைய மகிமையை பற்றி நாம் பார்க்கும்போது வாசிக்கலாம். யோபுன் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோபுன் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்துல 19-20 வாசிக்க கேட்கலாம். என் வேர்கள் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி முழுவதும் தங்கியிருந்தது, என் மகிமை என்னில் செழித்தோங்கி இருந்தது, என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. காலையிலே நான் சொன்னேன், என் மகிமை என்னில் செழித்தோங்கியது அப்படின்னு சொன்னா, யோபனுடைய வாலிப நாட்களை குறித்ததான ஒரு பதம். யோபனுடைய பராக்கிரமத்தையும் பலனையும் குறிக்கிறதான ஒரு பதம். அது மட்டுமல்ல, என் வில் புது பலன் கொண்டது. என் வில் புது பலன் கொண்டது என்று சொன்னால், யோபனுடைய பலத்தையும் அவருடைய வீரத்தையும் அவருடைய பராக்கிரமத்தையும் குறிக்கிற ஒரு வார்த்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை 49:24. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக நின்றது, அவனுடைய புயங்கள் யாக்கோபனுடைய வல்லவராலே அவருடைய கரங்களால் பலப்பட்டது, இதனால் அவன் மேய்ப்பதும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பலன் எங்கே இருக்கிறது? நம்முடைய பராக்கிரமம் யாரிடத்தில் இருக்கிறது? வேதத்திலே வாசிக்கிறோம், சிலர் ரதங்கள் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். யோபனுடைய சிநேகிதர்களும் அவருடைய ஊர் ஜனங்களும் அவருக்கு வெகுவாக செவி கொடுத்தார்கள். அவருடைய நண்பர்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். நம்முடைய நண்பர்கள் நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்களா என்றால், நம்மிடத்திலே நீதி வேண்டும், நம்மிடத்திலே உண்மை வேண்டும், நம்மிடத்திலே பரிசுத்தம் வேண்டும், நம்மிடத்திலே கனிகளுள்ள ஜீவியத்தை ஆண்டவர் காணும்படியாக விரும்புகிறார். யோபனுடைய ஜனங்களும் அவனுடைய சொந்த ஊர் ஜனங்களும் கூட யோபனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவருடைய வார்த்தையை யாரும் எதிர்த்து பேசவே இல்லை.
எல்லாரும் மௌனமாகத்தான் இருந்தார்கள். யோபனுடைய வசனம் சொந்த நண்பர்கள் மீதும் அவனுடைய உறவினர்கள் மீதும் அவரை சுற்றிலும் காணப்பட்ட சமுதாயத்தின் மீதும் பனித்துளியை போல இறங்கினது. அவர்களுடைய பேச்சுக்கு அவர்கள் எதிர்த்து பேசல, எல்லாமே அமைதியாயிருந்தார்கள், மௌனமாயிருந்தார்கள். யோபனுடைய ஆலோசனை சொல்லும் போது அந்த ஆலோசனை வேறு யாரும் அதிகப்படியான ஆலோசனை சொல்ல மாட்டார்கள். முதலமைச்சர் கடைசி உரையை ஆற்றின பிறகு அதுக்கப்புறம் யாருமே பேச மாட்டாங்க, நன்றி சொல்கிறதை தவிர. ஏன்னா ஃபைனல் ஸ்பீச் அவருதாகத்தான் இருக்கும். ஏனென்று கேட்டால் அந்த விழாவினுடைய பொருள், அந்த மத்தியஸ்தம் அவராகத்தான் இருப்பார். அதே மாதிரிதான் யோபனுடைய பேச்சு, யோபனுடைய வசனம் பனித்துளியை போல ஜனங்களுக்கு வெளிப்பட்டது. பெரியவர்களும் சரி மௌனமா கேட்பாங்க, பிரபுக்களும் சரி தன்னுடைய பேச்சை நிறுத்திடுவாங்க. ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே யோபனுடைய ஆறுதலுக்காக, அவருடைய நல்ல வசனத்திற்காக ஆவலோடு கூட காத்திருப்பார்கள். துன்மார்க்கனை தவிர, தீமை செய்தவனை தவிர, ஏழை ஜனங்களுக்கு தீங்கை விளைவித்தவனை தவிர மற்ற எல்லாருக்கும் யோபனுடைய வார்த்தை ஆறுதலாயிருந்தது. யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவனை என்று தாண்டி அவரிடத்துல நல்ல நல்ல குணாதிசயங்கள் இருந்தது. அவர் ஒரு நல்ல நியாயாதிபதியாக இருந்தார். அல்லேலூயா. ஏழைகளுக்கு சரியாக நியாயம் வழங்கினார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நியாயம் என் உடுப்பாக இருந்தது, நீதி என் பாகையாக இருந்தது. நியாயத்தை உடுப்பாக உடுத்தி கொண்டு நீதியை பாகையாக தரித்து கொண்டவனால் பொய் பேச முடியாது. ஏழைகளை, விதவைகளை, அவருடைய நியாயத்தை புரட்ட முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே அநீதியுள்ள நியாயாதிபதி பரிதானத்தை பெற்றுக்கொண்டு நீதியை புரட்டினதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் ஜெபத்திலே போராடுகிறவர்களை கர்த்தர் கட்டாயம் நினைவு கூர்ந்து தாமதித்தாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நம்முடைய நீதியை ஆண்டவர் பட்ட பகலை போல விளங்கச் செய்வார். பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது வாசிக்க கேட்கலாம். நியாயஸ்தலத்தை சூரியனுக்கு கீழே, பிரசங்கி 3:16-17, பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதியின் ஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. சாலமோனுடைய நாட்களில் நியாயஸ்தலமும் இருந்தது, நீதியின் ஸ்தலமும் இருந்தது. அந்த நியாயஸ்தலத்திலே நீதிக்கு முரணாக நடக்க மாட்டார்கள், நீதியின் ஸ்தலத்திலே நியாயத்திற்கு முரணாக நடக்க மாட்டார்கள். ஆனால் நியாயஸ்தலம் என்று பெயரளவிலே ஒரு பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தது, ஆனால் அங்கே நியாயம் கிடைக்கவில்லை. நீதியின் ஸ்தலம் என்று பெயரளவிலே ஒரு பெயர் பலகை இருந்தது, அங்கே நீதி வழங்கவில்லை. மாறாக சாலமோன் பிரசங்கிலே எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், இங்கே நீதி செத்து போனது, இங்கே நியாயம் செத்து போனது. ஆனாலும் சர்வ வல்லவரிடத்திலிருந்து புறப்படுகிற நியாயம், சர்வ வல்லவரிடத்திலிருந்து புறப்படுகிற நீதியானது தாமதிப்பதே கிடையாது. அது ஒரு நாளும் ஆண்டவர் அநீதிக்கு துணை போகவே மாட்டார், நீதி செய்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். காலையில நான் செய்தி முடித்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அனுப்பின பிறகு ஒரு தாயார் சென்னையிலிருந்து என்னை அழைத்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா
எங்களுக்கும் எங்கள் எதிராளிகளுக்கும் ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது தாமதமாய் கொண்டே இருக்கிறது. என் மகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. என் கணவனார் பெயர் டேவிட், அவருக்கு உடல்நலம் சரியில்லை. இவ்வளவுக்கும் நான் இப்பொழுது ஆலயத்திற்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து உங்களிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினேன். தயவு செய்து 2ஆம் தேதி நடக்கிற கொடுக்கப்படுகிற தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக கிடைக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். எங்களிடத்திலே நீதி இருக்கிறது, எங்களிடத்திலே நியாயம் இருக்கிறது. நாங்க யாருடைய நிலத்தையும் அபகரிக்கல. ஆனால் எங்களுடைய நிலத்தை அபகரிக்கிறதற்காகவே ஒரு வழக்கை போட்டிருக்கிறார்கள். என்னுடைய மகளுக்கு கூட நான் இன்னும் ஃபீஸ் கட்டல. அவ நர்சிங் படித்து கொண்டிருக்கிறார். இவ்வளவுக்கும் நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எங்கள் சொந்த நிலத்தை 3 சென்ட் நிலத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த இடத்துல தான் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆராதனைக்காக நான் போய் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதே மாதிரி கொடைக்கானலில் பஞ்சம் பிழைப்பதற்காக சென்னை சென்று விட்ட ஒரு குடும்பத்தார், அவளுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அந்த 5 ஏக்கர் நிலத்தை இவர்கள் சென்னைக்கு சென்று விட்டார்கள் என்பதை மனதில் கொண்டு அருகாமையிலே இருந்த ஒரு கட்சி பிரமுகர் அந்த நிலத்தை போலியான ஆவணங்களை தயாரித்து தன் பெயருக்கு மாற்றிக் கொள்ளுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, காலம் தாமதித்தாலும் எந்த சகோதரனுக்கு அந்த நிலங்களை கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்கிறது. என்ன சட்டம் தெரியுங்களா? நீ 50 ஆண்டுகள் ஒரு வீட்டிலே குடியிருந்தாலும், 50 ஆண்டுகள் ஒரு கடையை நடத்தினாலும், அந்த கடை, அந்த நிலம், அந்த வீடு சொந்த உரிமையாளருக்கு சேர்ந்தது என்று சொன்னால், நீ 50 வருஷம் குடியிருந்தாலும் கூட அது உனக்கு சொந்தமாகாது. சமீபத்திலே ஒரு சட்டம் இருந்தது. 15 ஆண்டுகள் ஒரு நிலத்தை பயன்படுத்தினால், ஒரு வீட்டிலே குடியிருந்தால் அவர் வழக்கு போட்டு என்ஜாய்மெண்ட்டை தனக்கு வாங்கிக் கொள்ள முடியும் என்கிற நிலையை மாற்றி இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு பாருங்க, அவர் நீதி செய்கிறவராக இருந்தார். அவர் ஒரு வாலிபனாக இருந்தார். அவர் யுத்த வீரனாக இருந்தார். அவர் ஒரு ஞானம் நிறைந்தவராக இருந்தார். அவரிடத்தில் அதிக பரிசுத்தம் காணப்பட்டது. அவர் நல்ல ஆலோசனைக்காரராக இருந்தார். அவர் எல்லா ஆலோசனைகளையும் சொல்லக்கூடியவராக இருந்தபடினாலே அவருடைய பேச்சுக்கு எதிர் பேச்சை பிரபுக்களும் சரி, பெரியவர்களும் சரி, ஞானவான்களும் சரி, கல்விமான்களும் சரி, யோபுனுடைய தலையை பார்த்தா யாருமே எதிர்த்து குறுக்க பேசவே மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு தன்னுடைய உற்றார் உறவினர் மீதும், ஏழைகள் மீதும், மாற்றுத்திறனாளிகள் மீதும், விதவைகள், திக்கற்றவர்கள் மீதும், தங்களுடைய அயலகத்தார் மீதும், தங்களுடைய கிராமத்திலே பட்டணங்களில் இருந்த எல்லார் மீதும் அன்பு பாராட்டினார். யோபுனுடைய இருதயத்திலே கிருபை நிரம்பி இருந்தது. யோபுனுடைய இருதயத்திலே இரக்கம் நிறைந்தது. யோபுனுடைய இருதயத்திலே அன்பு நிறைந்திருந்தது. நீங்களும் நானும் கிருபை நிறைந்தவர்களாக, மனதுருக்கம் நிறைந்தவர்களாக, பிறர் மீது அன்பை காட்டுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யோபுனுடைய பேச்சை கேட்கிறதுக்கு பட்டணமே குழுமி இருந்ததா? அவருடைய வார்த்தை அனைவருக்கும் ஆறுதலாய் இருந்தது. பட்டய கருக்கை போல நம்முடைய வார்த்தைகள் பிறருடைய இருதயத்தை ஏதாகிலும் ஒரு ரூபத்தில், சிலர் ஆண்டவருக்கே ஜெபத்துல பாடம் புகட்டுவாங்க, ஆண்டவருக்கே சிலர் ஜெபத்துல புத்திமதிகளை சொல்லுவாங்க. அவருக்கு என்னமோ இவர் சொல்றது தெரியாத மாதிரியும் புரியாத மாதிரியும், இது இப்படி ஆண்டவரே, அது அப்படி ஆண்டவரே. சர்வ வல்லவருக்கு நீ எதையும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பூமியிலே உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? சுருக்கமா இருக்கணும். யோபு பாருங்க, தன்னுடைய ஜனங்களிடத்துல கோபமான வார்த்தைகளை பேசல, சாபமான வார்த்தைகளை பேசல. அவர்களுக்கு எப்பொழுதுமே ஆறுதலான வார்த்தைகளைத்தான் பேசினார். இதுதான் உங்களுடைய உள்ளத்தை கட்டும், இதுதான் பிறருடைய வாழ்க்கையை கட்டும், இதுதான் பிறருக்கு நன்மையை கொண்டு வரும். கூடுமான வரைக்கும் யோபு நிறைய பேருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளைத்தான் பேசினார்.
கடினமான உத்தரவுகளை அவர் கொடுக்கல, யாரையும் அவர் தண்டிக்கல. நான் சொல்றேன், நீதியை புரட்டுகிறவர்களுடைய கடைவாய் பற்களை உடைத்தாரே தவிர துன்மார்க்கனுக்குத்தான் யோபு கடினமாய் பேசினாரே தவிர தேசத்தில் இருக்கிற குற்றம் செய்யாத 99% மக்களுக்கும் அவர் ஆறுதலாகத்தான் பேசினார், அவர் ஆசீர்வாதமாகத்தான் பேசினார். யோபுனுடைய வசனம் அவர்கள் மேல் பனித்துளியாய் விழுந்ததாம். வாசிக்கிறீங்களா? யோபு 29:22 வாசிங்க பார்க்கலாம். யோபு என் ஆலோசனையை கேட்டு மௌனமாயிருந்தார்கள், என் பேச்சுக்கு பேசாம இருந்தாங்க, என் வசனம் அவர்கள் மேல் பனித்துளியாய் விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சமயங்களில் மற்றவர்களை பார்த்து யோபு நகைப்பார். நகைப்பார்னா பரியாசம் பண்ணி நகைக்க மாட்டார், கிண்டல் பண்ணி நகைக்க மாட்டார், ஏளனமாய் நகைக்க மாட்டார். அவங்க மேல ஒரு புன்முறுவலை காட்டுவார். இதுதான் யோபனுடைய இயற்கையான குணாதிசயம். சிலரை பார்த்த உடனே சிந்திக்க தெரிந்த மனிதன், சிரிக்க தெரிந்த மனிதன் புன்முறுவலை காட்டுவான். ஒருவர் செய்யக்கூடிய தொழிலை குறித்தோ, அவர்கள் பெற்றிருக்கிற வாழ்க்கை முறையை குறித்தோ, அவர்களுக்கு இருக்கிற குறைவு, தரித்திரம், ஒருவேளை ஏழையாக தர்மம் எடுக்கிறவர்களாக இருக்கிறவர்களை பார்த்து நாம் எந்த சூழ்நிலையிலும் ஏளனம் கொள்ளக்கூடாது. பிறரை பார்த்து சிரிக்க தெரிந்த ஒரே ஒரு சுபாவம் யாரிடத்தில் இருக்கு தெரியுங்களா? மனிதனிடத்துல தான் இருக்கு. இத நாம எப்பவுமே 630 மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. சிந்திக்க தெரிந்த மனிதனுக்கு சிரிக்கவும் தெரியும். யோபு மற்றவர்களை பார்க்கும்போது நகைப்பார். அப்படின்னா நம்ம பாஷையில சொல்லணும்னா நகைப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, புன்னகைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. யோபு பிறரை பார்த்த உடனே புன்னகையாக பார்த்தார், அவர்கள் மீது பிரியமாய் இருக்கிறார் என்றுதான் அதனுடைய நகைப்புக்கு பொருளாக இருக்கிறது. யோபு யாரையும் ஏளனம் பண்ணி நகைக்கிறது இல்ல. யோபு என்ன செய்யறதில்ல? யாரையும் ஏளனம் பண்ணி நகைக்கிறது இல்ல. எல்லார் மேல அவர் பிரியமாகத்தான் இருக்கிறார். நம் எல்லார் மீதும் ஆண்டவர் எப்படி பிரியமாய் இருக்கிறாரோ அதே மாதிரி ஒரு தேவனுடைய ஊழியக்காரரும் கர்த்தருடைய பிள்ளைகளும் கூடுமான வரைக்கும் மற்றவர்கள் மேல பிரியமாயிருக்கணும், மற்றவர்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளணும், மற்றவர்களுடைய கஷ்டங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். பிரமாணம் என்ன சொல்கிறது? ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமருங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மனமகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே யோபு அவர்களை பார்த்து நகைக்கும் போது யோபுவின் மீது யாருமே மனஸ்தாபப்படல, யோபுவை பார்த்து யாருமே கோவிச்சுக்கல, யாரும் யோபுவை பத்தி துணிகரமா அவங்க நினைக்கல. யோபுனுடைய முகக்கலைய மாற செய்யவும் இல்லை. ஒரு ஏழை கிட்ட எப்படி ஸ்மைல் பண்ணுவாரோ அதே மாதிரிதான் ஒரு பிரபு கிட்டையும் அவர் நகைப்பு செய்வார். ஒரு திக்கற்றவனை எப்படி விசாரிப்பாரோ அதே போலதான் ஒரு 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 நார்மலான மனுஷனிடத்திலும் விசாரணை செய்கிறவராக இருந்தார். யோபனுடைய முகக்கலைய யாருமே மாற்ற முடியல. உங்க முகக்கலை அடிக்கடி மாறுதா? ஜாக்கிரதையா இருக்கு. எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்றீங்களா? எனக்குள்ளார இன்னொரு மிருகம் தூங்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? அது சினிமாவுக்கும் உலகத்தானுக்கும் பொருந்தும். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே. நாம உள்ளார ஒரு மிருகத்தை நாம வளர்த்தி கொண்டிருக்கல. உள்ளார்ந்த ஒரு மிருகத்தை நாளுக்கு நாள் புதுப்பிக்கல. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது.
ஒரு பிரபல நட்சத்திரம் சொன்னா அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து எல்லாரிடத்திலும் என்ன விரும்புறார்னா, நான் அன்பு காட்டுகிறது போல நீயும் அன்பு காட்டு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு காட்டுவாயாக. தாம் பிள்ளைய நல்லபடியா நேசிக்கிறதும் ஊரார் பிள்ளைய வேறு வித மாதிரி பார்க்கிற முகக்கலை நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. அவர் வயது முதிர்ந்தவர், அவர் எப்பொழுதுமே தன்னுடைய ஆலோசனையில் கவனம் செலுத்துவார். ஆகையினால் யோபு அவர்களை பார்த்து நகைப்பதே அவளுக்கு ஆச்சரியமா இருக்கும். வயது சென்றவர்களை பார்த்தும் நகைப்பார், வாலிபர்களை பார்த்தும் அவர் புன்னகை செய்வார். யோபு அவளுக்கு ஆலோசனை சொல்லும் போது, அவர்கள் மேட்டுக்கையிலே இருக்கிற நிலம் மலைக்காக காத்திருக்கிறது போல யோபுனுடைய ஆலோசனைகளுக்கு ஜனங்கள் வெகுவாய் காத்திருந்தார்கள். அவர்கள் பின்மாறி காலத்து மழைக்கு ஆசையுள்ளவர்களாய் இருப்பது போல தங்கள் வாயை ஆவென்று திறந்தார்கள் என்று 29-23 வாசிக்கிறோம். வாசிக்கிறீங்களா? மலைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாறி மலைக்காக ஆசையுள்ளவர்களை போல தங்கள் வாயை ஆவென்று திறந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன். காலையில நீதிமன்றத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை ஒருவர் விளக்கினார். ஒரு பிரபலமான அரசியல்வாதி 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்து விட்டார். 1000 கோடி என்பது 1 கோடி சமம் அல்ல. 1000 கோடி என்பது அதை விட 1000 மடங்கு பெரியது. அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டது. அவருக்கு அன்றைக்கு தீர்ப்பு சொல்லப்பட போகிறது. காலையிலே அவர் சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். ஜட்ஜ் அவரை பார்த்து சொன்னார், தீர்ப்பு கொடுப்பது மத்தியான நேரமாகும், அந்த முதியவருக்கு காலை சிற்றுண்டியை வாங்கி கொடுங்கள் என்று சொன்னார். அவருக்கு சிற்றுண்டியை யார் வாங்கி கொடுக்கணும்? காவல்துறை தான் வாங்கி கொடுக்கணும். ஒரு 5-7 இட்லியை வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க. இவர் 2 இட்லி சாப்பிட்டு, இவ்வளவு எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? 2 இட்லி போதுன்னு 2 இட்லியோட நிறுத்திட்டாங்க. மதியானம் ஒரு தயிர் சாதம், இரவிலே 2 சப்பாத்தி. தீர்ப்பு சொல்லும் போது அந்த 1000 கோடி ஊழல் செய்த அந்த முக்கியமான பிரபுகரை பார்த்து நீதிபதி கேட்டாராம், ஐயா, காலையில என்ன சாப்பிடுவீங்க? 2 இட்லி. மதியானம் என்ன சாப்பிடுவீங்க? தயிர் சாதம். இரவு என்ன சாப்பிடுவீங்க? ஒரு சப்பாத்தி. காலையில் 2 இட்லி, மதியானம் ஒரு தயிர் சாதம், இரவு 2 சப்பாத்தி என்று சொன்னால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 150 ரூபாய்க்கு மேல செலவே கிடையாது. அப்போ ஒரு நாளைக்கு 150 ரூபாய் உங்களுடைய உணவுக்கு செலவு என்றால் மாதத்திற்கு 4500 ரூபாய் உங்களுக்கு போதும். அப்படி இருந்தும் நீங்கள் 1000 கோடி ஊழல் செய்தது ஏன்? உங்களால நல்ல உணவும் சாப்பிட முடியல. 1000 கோடி எத்தனை உணவு பொட்டலங்களை கொடுக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும்போது இந்த ஊழல் செய்து சமுதாயத்தில் உங்கள் பெயர் கெட்டு உங்களுடைய உடல் நசிந்து போய் நலிந்து போய் உங்களால் 2 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாத நீங்கள் ஏன் இவ்வளவு பெரிய பாதகத்தை செய்தீர்கள்? உங்களுடைய ஆயுள் முழுக்க அந்த பணமும் பறிக்கப்பட்டு அந்த பணங்கள் எல்லாம் வங்கியிலிருந்து பறிமுதல் செய்து வீட்டிலிருந்து நகைகள், ஆவணங்கள், சொத்து பத்துக்கள் எல்லாவற்றையும் பறிமுதல் செய்து நீங்களும் சிறைச்சாலையில் இருக்கிறீர்களே, ஏன் உங்களுக்கு இந்த அற்ப ஆசை? உலகத்திலே ஆண்டவரை அறியாத ஜனங்கள் பணத்தின் மேல் கொள்ளை பொருளாய் காண கிடக்கிறார்கள். ஆட்சியின் மீது கொள்ளை பொருளாய் காண கிடக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, போதும் என்கிற மனம் நமக்கு தேவை. யோபனுடைய நீதி அப்படித்தான் இருந்தது.
தன்னுடைய ஆஸ்தியை தனக்காக அவர் வைத்துக் கொள்ளல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லோரும் யோபுனுடைய வசனங்களையும் ஆலோசனைகளை கேட்பதற்கு வந்திருந்தார்கள். யோபு நல்ல ஒரு போதக சமர்த்தன், யோபு நல்ல ஒரு ஞானவான், யோபு நல்ல ஒரு யுத்த வீரன், யோபு நல்ல ஒரு நியாயாதிபதி. அவனிடத்திலே காண கிடைக்காத அரிய குணாதிசயங்கள் அவனிடத்திலே காணப்பட்டது. பொதுவாக பெரிய ஜமீன்தார், பெரிய பெரிய கோடீஸ்வரன், பெரிய அரசியல்வாதி, நிறைய பணம் படைத்தவர்களிடத்துல துர்மார்க்க குணம் நிரம்பி இருக்கும். தங்களை அரசியலிலே எதிர் அப்படியே வளர்ந்து வருகிறவர்களை அடியோடு ஒழித்து விடுவார்கள். அதற்காக பதிவிடைப்படை வைத்திருப்பார்கள், அதற்காக நிறைய குண்டாசுகளை வைத்திருப்பார்கள். அவர்களை யாரும் எதிர்க்கவே கூடாது. ஒரு பிரபலமான பாடகர் கூட தனக்கு அது என்ன பேர் சொல்றது, பவுண்டர்ஸா என்ன பேர், பவுன்சர்ஸ் வச்சிருக்கிறார். பிரபல பாடகர், அவர் வரும்போது யாரையும் அவரை டச் பண்ணிடக்கூடாதான். பிரபல நடிகர்கள் தான் அப்படி வச்சிருப்பாங்கன்னா, பிரபல பாடகர்களுக்கு கூட பவுன்சர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்க கட்டு மஸ்தான் மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய பலம் பராக்கிரமத்தை பார்த்தா அந்த குறிப்பிட்ட நபர் சம்பளம் கொடுத்துதான் அவரை வச்சிருக்கிறாரு. அந்த 6 பவுன்சருக்கு சம்பளம் கொடுக்கணும்னா இவர் எவ்வளவு சம்பாதிக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு நல்ல யுத்த வீரன், வில் எய்கிறதுல, பட்டயத்தை வீசுகிறதுல, யுத்தம் செய்கிறதுல ஒரு நல்ல பராக்கிரமசாலியா இருந்திருக்கிறார். ஏன்னா காலையில் அதான் சொன்னேன், யோபுவுக்கு 7000 ஆடுகள் இருந்தது, 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 500 கழுதைகளும் 500 ஏர் மாடுகளும் இருந்தது. ஒரு 4 கழுதைய மேய்க்கிறதுக்கு ஒருத்தருன்னா, 100 ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஒருத்தருன்னா, ஒரு ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் தேவைன்னா 3000 ஒட்டகங்களுக்கு 3000 மேய்ப்பர்கள் தேவை. இந்த ஒட்டகங்களையும் இந்த ஆடு மாடு மிருக ஜீவன்களையும் கொள்ளையடிப்பதற்காக அன்றைக்கு சபேயர்கள், கல்தேயர்கள் பவுஞ்சு பவுஞ்சாய் வருவார்கள். அவள் எல்லாரும் கொள்ளை கூட்டத்தான். யோபுனுடைய 3000 ஒட்டகங்களை அப்படியே சாச்சிக்கிட்டு போயிட்டாங்க. 3000 ஒட்டகங்களுடைய மதிப்பு எவ்வளவு? அன்றைக்கு ஒருவன் பெரிய பணக்காரன் என்பதை அவனுடைய கால்நடைகளை வைத்தே மதிப்பிடப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு குணாதிசயங்களை கொண்ட யோபுனுடைய வாழ்க்கையில கடந்த கால மேன்மையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோபுவோடு கூட நீதியை பற்றி பேசுறதுக்கு, யோபுவோடு கூட விவாதம் பண்ணுவதற்கு, யோபுனுடைய பேச்சுக்களை கேட்டு எதிர்த்து பேசுகிறதற்கு அன்றைக்கு ஒருவராலும் முடியாமல் இருந்தது. அது மட்டுமல்ல, யோபு எப்படி இருந்தாரா? வாசிக்கிறீங்களா? 25ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் வழியே போக எனக்கு சுத்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவை போலவும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவளை போல இருந்தேன். கவனிங்க, யோபு மற்ற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் சில குழுக்களுக்கு தலைவர்களாக மாற வேண்டும், சில பொறுப்புகளுக்கு தலைவர்களாக மாற வேண்டும். தேவனுடைய விஷயத்துல ஜெபக்குழு தலைவராக, பராமரிப்பு குழு தலைவர்களாக, இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலையில ஒரு குறிப்பை நான் பார்த்தேன். அந்த குறிப்பில இங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருந்தது. அது என்னன்னு எழுதப்பட்டிருந்ததுன்னு சொன்னா, பிரசங்கத்துல 4 வகையான பிரசங்கங்கள் இருக்கிறது. கெரிக்மேட்டிக்னு சொன்னா கெரிக்மா அப்படின்னு நாங்க மொழிபெயர்த்து சொல்லுவோம். இது சுவிசேஷ பிரசங்கங்கள். அடுத்தது டிடாக்டிக் அப்படின்னு சொன்னா போதனை பிரசங்கங்கள். டிடாக்டிக் அப்படின்னா போதனை பிரசங்கங்கள். தெரப்பட்டிக் அப்படின்னு சொன்னா ஆறுதல் பிரசங்கங்கள். அது மட்டுமல்ல, ப்ராப்பர்ட்டிக்கல் பிரசங்கங்கள்.
தீர்க்க தரிசன பிரசங்கங்கள் என்று 4 வகையான பிரசங்கங்கள் இருக்கிறது. நமக்கு என்ன தேவையோ, என்ன அவசியமோ, எதை எங்கே அபியாசிக்கணுமோ அங்கே அபியாசித்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதன் நிமித்தமாக அநேகரை நாம் ரட்சித்துக் கொள்ள முடியும். யோபு மற்ற ஜனங்களுக்கு தலைவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் இராணுவத்திற்குள்ளே எப்படி இருந்தாரா? ராஜாவை போல இருந்தார். இராணுவத்திற்குள்ளே ஒரு ராஜா. காலையில சொன்ன முப்படைகளுக்கெல்லாம் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நாட்டினுடைய முதல் குடிமகள் இந்திய தேசத்தினுடைய ஜனாதிபதி. ராஜாவுடைய கட்டளை கொடுக்கும் போது இராணுவத்திற்குள்ளவர்கள் யாரும் ராஜாவோடு விவாதம் பண்ணவே மாட்டார்கள். ராஜாவின் கட்டளைக்கு யாரும் எதிர்த்து நிற்க மாட்டார்கள். யோபு அவர்கள் நடுவே இருந்தபோது அவர்களுக்கு ஒரு சிறந்த தலைவராக உட்கார்ந்திருந்தார். நம்முடைய திருச்சபையை பொறுத்த வரைக்கும் பாடல்கள், ஆராதனைகள், சுவிசேஷங்கள், இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நல்லது. ஆனால் திருச்சபை தேவனுடைய வசனத்தினால் கட்டப்பட வேண்டும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நாம் எல்லாரும் வசனத்திலே நிரம்பி இருக்கணும். பரிசுத்தாவிலே நிரம்பி இருக்கிறது போல வசனத்திலேயும் நாம நிரம்பி இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சொத்துக்கள் எப்படிப்பட்டது தெரியுங்களா? முதலாவது பிதாவாகிய தேவன், அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். இரண்டாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஐஸ்வர்யம். மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர், அவர் கொடுத்திருக்கிற ஈவுகளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவதற்கு பெரிய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும். நான்காவது கர்த்தருடைய வேத வசனம். இந்த வேத வசனம் தான் நம்முடைய குடும்பத்தை கட்டும், நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கும். கண்ணாடியிலே முகத்தை பார்க்கும் போது அது அகத்தை காட்டாது. முகத்தில் இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் கண்ணாடி காண்பித்து கொடுத்து விடும். அதே போல ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி, அகத்தை படம் பிடிக்கக்கூடிய கண்ணாடி என்று சொன்னால் அதுதான் பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை யாரெல்லாம் வாசிக்கிறார்கள், தியானிக்கிறார்கள், கை கொள்ளுகிறார்கள், அவர்கள் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஒரு பிரபல சினிமா துறையிலே இருக்கிறவர் பரிசுத்த வேதாகமத்தை 3 முறை படித்து முடித்திருக்கிறார் என்றால், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு அவருக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை வாக்குத்தத்தங்களை நீங்களும் நானும் பாராயணம் செய்திருக்கிறோம். நமக்கு தெரிந்ததெல்லாம் சங்கீதம் 23, நமக்கு தெரிந்ததெல்லாம் சங்கீதம் 91, நமக்கு தெரிந்ததெல்லாம் சங்கீதம் 1. இன்னும் சொல்ல போனா இயேசு கண்ணீர் விட்டா, ஜீவப்பம் நானே, இதெல்லாம் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லி கொடுக்கிறதான வார்த்தைகள். விசுவாச பிள்ளைகளும் இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இங்கே யோபு அவர்களுக்கு நடுவிலே தலைவராக உட்கார்ந்திருக்கும் போது ஒரு சிலரிடத்துல ஞானத்தினுடைய ஆவி இருக்கும், ஆனால் அவர்களிடத்துல ஆளுகையின் ஆவி இருக்காது. யோபுவினிடத்துல ஞானத்தின் ஆவியும் இருந்தது, ஆளுகையின் ஆவியும் ஒருமித்திருந்தது. யோபுக்குள்ளார இவ்வளவு காரியங்கள் இருந்திருக்கிறது. இது கடந்த கால யோபனுடைய மேன்மை. ஒரு பட்டியலை தொடர்ந்து சொல்றேன். யோபுவுக்கு ஞானமும் இருந்தது, அதிகாரமும் இருந்தது, இரக்க குணமும் இருந்தது, பரிசுத்த குணமும் இருந்தது, தாழ்மையும் இருந்தது. அவர் ராஜாக்களுக்கு மத்தியிலும் உட்காருவார், இராணுவ தலைவர்களுக்கு மத்தியிலும் அவர் உட்காருவார், சாதாரண ஏழைகளிடத்திலும் அவர் பந்தியிலே அமரக்கூடிய ஒரு குணாதிசயம். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதது போல நாம எந்த உயரத்துக்கு போனாலும் தாழ்மைய மறந்துடக்கூடாது. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன்,
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி. எவ்வளவு உயர்ந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற தாழ்மைய விட்டுறக்கூடாது. அன்றாடகம் நாம் ஜெபிக்க வேண்டிய, வேதம் வாசித்து ஜெபிக்க வேண்டிய ஜெபங்களை விட்டுறக்கூடாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. சிலர் சபை கூடி வருதுல விட்டு விடுகிறது போல நாம் சபை கூடி வருதுல விட்டுவிடக் கூடாது. சிலர் சுவிசேஷத்தை சொல்லி பிரகாசமாயிருந்த ஒரு நாட்களில் அவர்கள் அதிகமாய் ஜொலித்துக் கொண்டிருந்தார்கள். நாளடைவில் அவளுக்கு பிரச்சனை வரும்போது சண்டே கிளாஸ் எடுக்க மறந்துட்டாங்க, வாலிபர்கள் மத்தியில ஊழியம் செய்கிறத விட்டுட்டாங்க, சுவிசேஷம் சொல்றத அவங்க மறந்துட்டாங்க, இப்போ மங்கி போயிட்டாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அது பிரகாசமாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே அவர் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணினார். யோபுக்கு ஞானம் இருந்த அளவுக்கு அதிகாரம் இருந்தது. அதே நேரத்தில் அவர் அன்பு நிறைந்தவராக, கிருபை நிறைந்தவராக, துக்கிக்கிறவர்களை தேற்றரவு பண்ணுகிறவராக காணப்பட்டார். யோபுவை போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ராஜாதி ராஜாவாக இந்த கேரக்டர்களிலே யோபு ஆண்டவரோடு கூட ஒரு சமமாக அவருடைய குணாதிசயங்கள்ல ஒப்புமையை நாம் பார்க்க முடியும். கர்த்தாதி கர்த்தராகவும் ராஜாதி ராஜாவாகவும் அதே நேரத்தில் தாழ்மையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இரக்கமும் மனமுருக்கமும் உள்ளவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். அதே குணாதிசயம் யோபுவிடத்திலும் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஏழைகளின் ராஜாவாக, அவர் திக்கற்றவர்களுக்கு அடைக்கலமானவராக, அவரே நம்முடைய தேற்றரவாக காணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பாடல் இப்படியாய் சொல்லுகிறது: திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் உற்ற துணை நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, பக்கத்துணை நீரே அல்லவோ, என் அடைக்கலமே என் புகலிடமே, நன்றி நன்றி ஐயா. என் உயிருள்ள நாளெல்லாம் நன்றி நன்றி ஐயா. என் தேவன் என்றும் பெரியவரே, என்னை நீர் நினைப்பதற்கு தகுதி ஏதும் இல்லையப்பா. நிமிஷம் தோறும் விசாரிக்க என் மேல் அன்பு கூர்ந்திட தகுதி ஏதும் இல்லையப்பா. ஆனாலும் நேசித்தீரே, ஆனாலும் உயர்த்தினீரே, நன்றி ஐயா நன்றி ஐயா. என் உயிருள்ள நாளெல்லாம். யோபு தலைவனாக இருந்தார், இயேசுவும் தலைவராக இருந்தார். யோபு ராஜாவை போல இருந்தார், இயேசுவும் ராஜாவாக இருந்தார். யோபு ஏழைக்கு இறங்குகிறவராக இருந்தார், இயேசு கிறிஸ்துவும் ஏழைக்கு இறங்குகிறவராக இருந்தார். யோபுனுடைய இருதயத்திலே கிருபை இருந்தது, இயேசு கிறிஸ்துனுடைய இருதயத்திலும் கிருபை இருந்தது. யோபுனிடத்திலே தாழ்மை இருந்தது, அதே தாழ்மை இயேசு கிறிஸ்துனிடத்திலும் இருந்தது. இதுதான் யோபுனுடைய கடந்த கால மேன்மை. கடந்த கால மேன்மைகளை பற்றி சொல்லணும்னா சுருக்கமா தலைப்புகளை மட்டும் சொல்லி செபிக்கிறேன். மனுஷர் எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள். இது யோபனுடைய கடந்த கால மேன்மை. என் ஆலோசனை கேட்டு மௌனமாயிருந்தார்கள், என் பேச்சுக்கு
எதிர்பேசாமல் இருந்தார்கள். என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. என் வார்த்தைகளை இறுதி வார்த்தையாக அங்கீகரித்தார்கள். மலைக்கு காத்திருக்கிறது போல ஜனங்கள் எல்லோரும் எனக்காக காத்திருந்தார்கள். பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் போல தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை. வாசிக்கலாம், யோபு 29:25. அவர்கள் வழியே போக எனக்கு இஷ்டமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்தேன். பாருங்க, நான் அவர்கள் வழியை தீர்மானம் பண்ணினேன். யார் என்ன பண்ணணும், யார் எந்த வழியில நடக்கணும், யார் என்ன சொல்லணும், யார் எதை கேட்கணும், யார் எதற்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் யோபு திட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய கடந்த கால மேன்மை இருந்தது. இராணுவத்திற்குள் அவர் எப்படி இருந்தார்? ராஜாவை போல இருந்தார். அவருடைய குணாதிசயம், கடைசி குணாதிசயம் என்ன தெரியுங்களா? துக்கிக்கிறவர்களை தேற்றரவு பண்ணுகிறவர்களை போல இருந்தார். இதுதான் கடந்த கால மேன்மை. அப்போ கடந்த சில வாரங்களிலே யோபனுடைய புலம்பலின் 2 காலங்கள், அதுல ஒரு காலம் சென்று போன காலத்தை பற்றி யோபனுடைய புலம்பலிலே கடந்த கால ஐஸ்வர்யம், கடந்த கால ஆசீர்வாதம், கடந்த கால சுபாவம், கடந்த கால பாதுகாப்பு, கடந்த கால மேன்மையை பார்த்தோம். இனி வருகிற நாட்களிலே இப்பொழுதுள்ள காலத்தை பற்றி யோபனுடைய புலம்பலை நாம் தியானிக்கலாம். நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவராக. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பேசப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த தொலைக்காட்சியின் வழியாக உம்முடைய அன்பை ருசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், அவர்கள் யாராக இருந்தாலும், அவருடைய பின்னணிகள் எதுவாக இருந்தாலும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவருடைய வியாதிகள் மாறட்டும், அவளுக்கு உண்டான நன்மையும் சௌக்கியத்தையும் தேவன் உறுதிப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பொருளாதார நன்மைகளையும் கொடுத்து ஜனங்களை ஊக்கப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. ஒவ்வொரு ஆண்டவர் நிகழ்ச்சியும் பார்க்கிற போது ஜனங்களுக்குள்ளே பெரிய பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும், கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. பலவிதமான ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக நீர் செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து சத்தியத்தில் பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஜனங்கள் உம்மை நேசிக்க, உம்முடைய ஊழியங்களை நேசிக்க, இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க அவருடைய உள்ளங்களை திறந்தருளும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சிகளை தாங்க எங்கள் அன்பு பிள்ளைகள் முன் வருவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை தவறாமல் தாங்குவதற்கு, ஜெபிப்பதற்கு, கொடுப்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரீதமாக ஆசீர்வதிப்பார். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. கலந்தவரே, என் உயிரினும் உயர்ந்தவரே, என் மனதினை கவர்ந்தவரே, என் மனமெங்கும் மணப்பவரே, என் உயிரினில் கலந்தவரே, என் உயிரினும் உயர்ந்தவரே, என் மனதினை கவர்ந்தவரே, என் மனமெங்கும் மணப்பவரே. ராஜாவே, என் ராஜாவே,
ராஜாவே என் ராஜாவே என் உயிரினில் கலந்தவரே என் உயிரினும் உயர்ந்தவரே என் மனதினை கவர்ந்தவரே என் மனமெங்கும் மணப்பவரே தலை தங்க மயமானவரே தலைமுடி சுருள் சுருளாமே தலை தங்க மயமானவரே தலைமுடி சுருள் சுருளாமே வெண்மையும் சிவப்பும் மானவர் வெண்மையும் சிவப்பும் மானவர் உயிரினில் கலந்தீ உயிரினில் கலந்தீ உயிரினில் கலந்தீ உயிரினில் கலந்தீ என் உயிரினில் கலந்தவரே என் உயிரினும் உயர்ந்தவரே என் மனதினை கவர்ந்தவரே என் மனமெங்கும் மணப்பவரே கண்கள் ரெண்டும் புறா கண்கள் பாலினால் கழுவப்பட்டவைகள் கண்கள் ரெண்டும் புறா கண்கள் பாலினால் கழுவப்பட்டவைகள் கண்ணம் ரெண்டும் பாத்திகள் போல கண்ணம் ரெண்டும் பாத்திகள் போல வாசமுள்ளவரே 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 என் உயிரினில் கலந்தவரே என் உயிரினும் உயர்ந்தவரே என் மனதினை கவர்ந்தவரே என் மனமெங்கும் மணப்பவரே அவர் கரங்கள் பொன்வளையல்கள் அவரின் அங்கம் ரத்தினங்கள் அவர் கரங்கள் பொன்வளையல்கள் அவரின் அங்கம் ரத்தினங்கள் கால்கள் ரெண்டும் பசும் பொன்னாதாரம் கால்கள் ரெண்டும் பசும் பொன்னாதாரம் உயிரினில் கலந்தீ உயிரினில் கலந்தீ உயிரினில் கலந்தீ உயிரினில் கலந்தீர் என் உயிரினில் கலந்தவரே என் உயிரினும் உயர்ந்தவரே என் மனதினை கவர்ந்தவரே என் மனமெங்கும் மணப்பவரே ராஜாவே என் ராஜாவே ராஜாவே என் ராஜாவே என் உயிரினில் கலந்தவரே என் உயிரினும் உயர்ந்தவரே
மனதினை கவர்ந்தவரே, என் மனமெங்கும் மணப்பவரே. திரள் பரிவாரங்கள் எனக்கு தந்தி, இழந்திட்ட யாவையும் தந்திடுவே. திரள் பரிவாரங்கள் எனக்கு தந்தி, இழந்திட்ட யாவையும் தந்திடுவே. யெகோவாயிரே என் தேவையெல்லாம் நீரே. யெகோவாயிரே என் தேவையெல்லாம் நீரே. அது நீரே, நீரே. யாபேசின் எல்லைகளை பெரிதாக்கினீர், எங்கள் எல்லைகளை பெரிதாக்குமே. ஈசாக்கின் வயல் நீளம் செழிப்பாக்கினீர், எங்களையும் செழிப்பாக்குமே. யாபேசின் எல்லைகளை பெரிதாக்கினீர், எங்கள் எல்லைகளை பெரிதாக்குமே. ஈசாக்கின் வயல் நீளம் செழிப்பாக்கினீர், எங்களையும் செழிப்பாக்குமே. யெகோவா ஷலோம் என் சமாதானமே நீரே. யெகோவா ஷலோம் என் சமாதானமே நீரே. அது நீரே, அது நீரே. திரள் பரிவாரங்கள் எனக்கு தந்தி, இழந்திட்ட யாவையும் தந்திடுவே. திரள் பரிவாரங்கள் எனக்கு தந்தி, இழந்திட்ட யாவையும் தந்திடுவே. ஜனம் பொருள் ஐஸ்வர்யம் கனம் மகிமை உம் கரத்தில் உண்டு. ஜனம் பொருள் ஐஸ்வர்யம் கனம் மகிமை உம் கரத்தில் உண்டு. அருள் நிறைவே என் குறைவெல்லாமே நிறைவாக்கினீ. அருள் நிறைவே என் குறைவெல்லாமே நிறைவாக்கினீ. அது நீரே, அது நீரே. திரள் பரிவாரங்கள் எனக்கு தந்தி, இழந்திட்ட யாவையும் தந்திடுவே. திரள் பரிவாரங்கள் எனக்கு தந்தி, இழந்திட்ட யாவையும் தந்திடுவே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் என்னென்ன ஊழியங்களை செய்கிறோம் என்பதை தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த ஊழியம் 10ஓடு 11 இருக்காது என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய ஊழியங்களினுடைய நோக்கம், தரிசனம், முகாந்திரம் என்னவென்றால், பல தொலைக்காட்சிகளின் வழியாக
கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு இந்த தொலைக்காட்சிகளின் மூலமாக, சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியாக்கள் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் சுவிசேஷத்தையும் அறிவிப்பது. அது மட்டுமல்ல, கிராமங்களில் ஆலயங்களை ஏற்படுத்துவது, கட்டுவது, சபைகள் இல்லாத இடத்திலே சபைகளை நாட்டுவது, மிஷனரிகளை அனுப்புவது, மிஷனரி ஊழியங்களை தாங்குவது, அத்துடன் ஊழியர்களை ஊக்குவிப்பதற்காக கருத்தரங்குகளை நடத்துவது, மறுரூப ஜெப முகாம்களை நடத்துவது நம்முடைய ஊழியத்தினுடைய ஒரு பகுதி. அது மட்டுமல்ல, பாடல் ஊழியங்கள். இதுவரைக்கும் 7 வால்யங்களை வெளியிட்டிருக்கிறோம். புதிய புதிய பாடல்கள் தொடர்ந்து வெளிவரப்போகிறது. அந்த பாடல்கள் வழியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக யெகோவா நாமங்கள் போன்ற அந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிற ஒன்று, நீங்கள் அறிந்திருக்கிற ஒன்று. எனவே ஊழியர்களை உற்சாகப்படுத்துகிற வண்ணமாக, திருச்சபைகள் பலன் பெறுகிற வண்ணமாக, சத்தியத்தில் வளர்கிற வண்ணமாக நாம் நிறைய முயற்சிகளை, கூட்டங்களை நடத்துகிறோம். பாடல் ஊழியங்களை, புதிய பாடல்களை வெளியிடுவது மட்டுமல்ல, திருச்சபைகளை உற்சாகப்படுத்துவது, மாவட்டங்கள் தோறும், தலைநகரங்கள் தோறும், தாலுக்காக்கள் தோறும், திருச்சபைகள் தோறும் துதி ஆராதனைகளை நடத்துவது. 72 மணி நேரம், 24 மணி நேரம், 12 மணி நேரம், 7 மணி நேரம் நல்ல இசைக்கலைஞர்களோடு கூட இணைந்து இந்த ஊழியங்களை நாம் செய்து வருகிறோம். அது மட்டுமல்ல, சமுதாய பணிகள் செய்வது நம்முடைய முக்கியமான தரிசனங்களில் அதுவும் ஒன்று. கடந்த நாட்களிலே பல மாநிலங்கள், மணிப்பூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று வர தேவன் கிருபை பாராட்டினார். நீங்களும் அதில் பங்கு பெற, இந்த ஊழியங்களிலே பங்கு பெற, பங்காளர்களாக மாற, ஜெபிக்க, கொடுக்க, பிரத்யேகமாக ஆலயங்களை கட்ட, உங்கள் குடும்பத்தின் சார்பில், உங்கள் பெயர் சார்பில், உங்களுடைய நல்ல விசேஷங்கள் சார்பில் ஆலயங்களை கட்ட முன்வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதை பற்றினதான உங்களுக்கு தகவல் அறிய விரும்பினால் எங்களுடைய அலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு கடிதங்கள் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, அலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைக்கலாம், தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தேசத்தை தம்முடைய பிரசன்னத்தில். உங்கள் வாழ்க்கையில் தீராத வியாதியா, கடன் தொல்லையா, தோல்வி நிறைந்த வாழ்க்கையா, தீய வல்லமைகளின் போராட்டமா, இவை அனைத்திலிருந்தும் மெய்யான விடுதலை பெற ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஊட்டி நியூ லைஃப் சர்ச், 2B திரேசா வியூ, ஃபிங்கர் போஸ்ட், ஊட்டி. செல் 9443017645 9361240636. ஆராதிக்க வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்று திரும்புங்கள். பரிசுத்த ஆவியோடும் உண்மையோடும் நமது தேவாதி தேவனை ஆராதிக்க, பரலோக பிரசன்னத்தை உணர, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, இன்னும் சிறந்து விளங்க, மெய்யான சத்தியத்தை கண்டுகொள்ள, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள, இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆராதிப்போம் வாருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஊட்டி நியூ லைஃப் சர்ச், 2B திரேசா வியூ, ஃபிங்கர் போஸ்ட், ஊட்டி. செல் 9443017645 9361240636. நியூ லைஃப் திருச்சபை ஊழியர் பாஸ்டர் சூரி ஸ்டீபன் அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு கடந்த 25 வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உபயோகப்படுத்தி வருகிறார். அவருடைய பாடல்கள், துதி ஆராதனைகள், தீர்க்க தரிசனங்கள் மற்றும் தேவ செய்தியின் மூலமாக பல ஜனங்கள் விடுதலையும் சுகத்தையும் பெற்று வருகிறார்கள். இம்மகத்தான ஊழியத்தை உங்கள் ஜெபத்தினால் தாங்குங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மேலும் பலருக்கு கிடைக்க உங்கள் ஊக்கமான ஜெபங்களினாலும், காணிக்கைகளினாலும், நன்கொடைகளினாலும் தாங்குங்கள். உங்கள் காணிக்கைகளை போன்பே, ஜிபே மூலம் செலுத்த வசதிகள் உண்டு. போன் நம்பர் 9430176645. எங்களுடைய வங்கி கணக்கு எண்: பாஸ்டர் சூரி ஸ்டீபன், கனரா பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 622210012137. IFSC கோட் CNRB
00162338. ஊட்டி மேரிஸ் ஹில் பிரான்ச். ஃபோன் நம்பர் 9443017645.